கோலாலம்பூர் பழைய கிள்ளான் சாலையில் இரவு கேளிக்கை விடுதிக்கு வெளியே நின்றிருந்த ஆடவர்களை 2 வாகனங்கள் மோதிவிட்டு தப்பியோடிய சம்பவம் தொடர்பில் 5 கைதாகியுள்ளனர். ஸ்லாங்கூர் பந்திங்கில் கைதான அந்த 5 பேருமே பழைய குற்றப்பதிவுகளை கொண்டவர்கள் என கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் அஸ்ரி அக்மர் அயூப் தெரிவித்தார். இந்நிலையில் மேலும் 3 சந்தேக நபர்கள் தேடப்படுகின்றனர். அவர்களாக சரணடைந்தால் நல்லது என அஸ்ரி கூறினார். 10 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் கொலை முயற்சியாக அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. முன்னதாக அந்த கேளிக்கை விடுதிக்குள் 2 கும்பல்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறே வெளியில் வரை தொடர்ந்திருப்பது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. சாலையோரமாக ஒரு கும்பல் நின்றிருக்க அங்கு வேகமாக 2 கார்களில் வந்த மற்றொரு கும்பல் கூட்டத்தினரை மோதியது. சற்று நேரத்தில் யூ டர்ன் போட்டு எதிர் திசையில் திரும்பி வந்த அவ்விரு வாகனங்களும் மீண்டும் அவர்களை மோத முயன்றன. வைரலான சம்பவத்தில் குறைந்தது 20 காயமடைந்துள்ளனர். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.